தமிழக வெற்றிக் கழகம். என்னன்னா ப்ராமிஸ்ஸு, என்னன்னா பேச்சு. ஆனால் மழை பெய்யும் போது வெள்ளம் வந்ததுன்னா வீட்டுக்கு வாங்க, ஏன்னா ரேம்பில் நடந்தால் யாரையோ தூக்கி போட வேண்டி வருவாங்க. அதனால தான் அவர் அப்போவே யோசிச்சிருக்கார். அவர் ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர். நம்ம ஜோசப் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர். தமிழக வெற்றிக் கழகமா இல்லை தற்கொலை வெற்றிக் கழகமானு பலரும் இப்போ கேட்டுன்னு இருக்காங்க. ஆனால் அது கூட அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர். அப்படி தான் அவரை இவ்வளோ நாள் காமிச்சிருக்காங்க. பேப்பரை பார்க்காம ஒரு இதை படிக்க கூட முடியல அவரால், அந்த லெவலில் இருக்கார் அவர். அப்படின்றது நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த இதெல்லாம் பார்த்தோம். ஏன் இந்த வேலை உனக்கு, ஏன் இந்த வேலை உனக்கு அப்படின்ற மாதிரி பலரும் கேட்டுன்னு இருக்காங்க. சும்மா ஒரு காஃபி தாங்க குடிக்கிறேன், சரகடிச்சிட்டு ஏதோ உல்ட்டாவாக பேசுகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தமிழக வெற்றிக் கழகம் உண்மையிலேயே 2026 ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒப்பீனியனில் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். திமுகவுடைய அரசாங்கத்தை பற்றி அவ்வளோ குற்றம் சொல்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதிமுக ஆட்சி இருக்கும்போது ஸ்டாலின் சார் ஏதோ லண்டனுக்கு ஏதோ போவார். அவர் ஏதோ ஒரு உடம்பு முடியாததுனால அங்கே போய் ஏதோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்காக ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போவார். போகும்போது நம்ம எடப்பாடி ஐயா என்ன சொல்லுவார்னா, ஸ்டாலின் இங்கேருந்து போனவுடனே மழை பெய்யுதுங்க அப்படின்வார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன 3 வருஷமாக இல்லை 4 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் ஜூலையில் மழை பெய்யுது. ஜூன் போனால் ஜூலை காற்றுன மாதிரி ஜூன் ஜூலையில் மழை பெய்யுது. இது சின்ன பிள்ளைத்தனமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் இந்த ஆன்மீகம், இந்த விஷயங்கள், இந்த நல்ல அரசர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கூஸ் பம்ப் வரும். இப்போ நான் பேசுகிறத கேட்டு உங்களுக்கு கூஸ் பம்ப் வராது. ஏன்னா நம்ம ஃபேமஸ் கிடையாது, நம்ம ஒரு செலிப்ரிட்டி கிடையாது. செலிப்ரிட்டிஸ் பேசினா உங்களுக்கு கூஸ் பம்ப் வரும். நீங்கள் அப்படியே நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆள், ஒரு சாதாரண ஆள் பேசினா, வேறு வேலை இல்லையாடா உனக்கு, ஐயா அவன் கண்ணாடி பற்றியா, ஐயா நான் ஒரு கண்ணாடி போட்டால் தப்புங்க, நான் ஒரு வாட்ச் கட்டினா தப்பு, மைக்கை பார்த்து திட்டுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைங்க. ஏன் இந்த ஹேட்ரட் நம்ம மக்களுக்கு போன ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம் என்னென்னா, சும்மாவே யாரை பார்த்தாலும் ஹேட்ரட். யாருக்கிட்டேயுமே இப்போது இந்த சினிமா, இந்த படங்கள்லாம் ஓட மாட்டேன்து ரிவ்யூனால அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் சும்மாவே ஹேட்ரட் காட்டுறாங்க. இப்போ விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு, அதுக்கு எதிராக நான் ஹேட்ரட் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிற ஃபேக்டை தான் சொல்கிறேன். என்ன ஃபேக்ட்னா, இவ்வளோ நாள் நீ இடுப்புக்கள்ன இது பண்ண டான்ஸ் ஆடின, பல விஷயங்கள் சொன்னேன், நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கேன், கெட்டதும் சொல்லியிருக்கேன். ஆனால் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் எதுவுமே உன்னுடைய ஹார்ட்லேருந்து, உன்னுடைய மனசுலேருந்து வந்ததுக்கிட்டு. இன்னி வரைக்கும் உனக்கு யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அந்த டேலண்ட் இருக்கவங்கள நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா, அது சினிமா இண்டஸ்ட்ரி, அது ஒரு பெரிய ஒரு கடல். அது அப்படி தான். அதில் இவ்வளோ நாளாக உங்களை ஒரு ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஹீரோவான்றது இனிமேல்ட்டு தான் ப்ரூவ் ஆகும். இனிமேல்ட்டு தான் உங்களுக்கு அதுக்கான அந்த ஒரு பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா. இப்போ ஒன்றா வருது பார்த்தீங்களா. உங்கள் கூட இருந்த பவுன்சருங்க, ஏன் அந்த தம்பி அந்த வண்டி மேலே ஏறினார், அவன் பைத்தியம்னு வைங்க, அந்த ஏறின பையன் பைத்தியம்னு வைங்க. விஜய் பைத்தியம், நான் பைத்தியம்னா அந்த பைத்தியம் அந்த மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. விஜய் மேலே பைத்தியம் அவனுக்கு. அந்த ஒரு ஸ்டார் டம் அப்படின்ற அந்த ஒரு தலைவா அப்படின்ட்டு அந்த ஒரு குதிக்கிறது அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் அது காமன் விஷயம். அந்த வண்டி மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே அவனை தடுத்துருக்கணும். இங்கே கீழே தடுக்கிறதுக்கு செக்யூரிட்டி இல்லை, அதனால தான் வண்டி மேலே ஏறணும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, யாராவது எகிரி குச்சி உள்ளே போக முடியுதா? என்றைக்கோ ஒரு நாள் தான். ஆனால் இவருடைய ரோட் ஷோவாக இருக்கட்டும், இவர் நடத்துகிற மாநாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க தான் செய்யுது. அது ஏன் நடக்குதுன்னா, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்களுக்கு அந்த ஸ்பீச்சு அது இது ப்ரிப்பேர் பண்ணுறது இவங்களுக்கு பல பிரச்சனைங்க. ஏன்னா இவங்களால சாதாரணமாக ஒரு விஷயம் பேசி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கான டேலண்ட் கிடையாது. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு விஷயம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா அது பின்னாடி அப்படியே அத்தனை பேர் ஒர்க் பண்ணி, அதில் வேறு நம்ம ஆன்லைன் இது வேறு ஒர்க் பண்ணி, அந்த மாதிரி பல இப்போ சைபர் இதில் அவங்களுக்கு ஒரு 500 பேர் என்ன வேலை செய்கிறாங்க போல இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கேட்டேன் நான். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அவங்களால இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயம் அவங்களுக்கு. அங்கே 2 பேர் செத்துட்டான்ப்பா, பைத்தியாருங்க அப்படின்ட்டு கடந்து போயினே இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறது இப்போ அதிமுக ஆட்சியாக இருந்தாலும், திமுக ஆட்சியாக இருந்தாலும், யார் ஆட்சியிலையுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு சாதாரண ஒரு மாநாடுங்க, உங்களுடைய ஒரு தொண்டன் தாங்க அவர்.
அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஏறி பிடிச்சி தள்ளி விட்டு அவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி இறந்து போகலாம் செய்திருக்காங்கன்னு வைங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பண்ணி நீ சிஎம் ஆகிடுவியா அப்படின்ற ஒரு கேள்வி வெளியில் ஓடின்னு இருக்கு. சிஎம் ஆகுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு நிறைய பேர் நோட் பண்ணாங்க, ஒரு சிலர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். போன தடவை வந்து ஸ்டாலின் சார் வந்து சிஎம் ஆன போது கலைஞர் ஐயாவுடைய அந்த ஃபோட்டோ முன்னாடி போய்ட்டு அவர் ஃபேஸ் நீங்கள் அந்த ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆயிட்டம் ஐயான்ற மாதிரி அவரே ஆகுவாருன்னு நினைக்கல. அவருக்கு என்ன ஏஜ் தெரியுங்களா? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு தெரியுமா? நம்ம ஊரில் பதவி அப்படின்றது சின்ன சின்ன பதவியெல்லாம் தூக்கி தூக்கி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பதவி இருக்குது பாருங்கள், சிஎம், பிஎம், அங்கே ஒன்று இருக்குது பிஎம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படி தத்தா புத்தான்ட்டு நம்ம தவழ்ந்து தான் போக வேண்டி வரும். கட்சியில் இருக்கிற நல்ல ஒரு லைஃபு, அதாவது நல்ல ஒரு ஸ்டார்டமில் இருக்கிறீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணி சூப்பர் ஸ்டார்ன்ற இதை வச்சு ஹாலிவுட் அந்த மாதிரி போகாமல் மக்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்கிறவராக இருந்தால் நீங்கள் கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு பதவி ஆசை இருக்குது, அதனால தான் நீங்கள் கட்சி தொடங்குறீங்க. இதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றான். அதை ஏன் சொல்ல மாட்டேன்றான்னு தெரியல. எல்லாம் வந்து மக்கள் சேவைக்கு வந்து கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ பாட்டுக்கு பண்ணிவிட்டு போயினே இருக்கலாம். நீ வந்து கட்சி தொடங்கணுன்னா, ஒரு ஆஃபீஸ் தொடங்கணுன்னா ஒன்றுமே தேவை கிடையாது. சும்மா போகிறீங்களா, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, அங்கே வரீங்க, 100 பேரை படிக்க வைங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க. படிக்க முடியாத பசங்க, அதாவது படிக்கிறதுக்கு டேலண்ட் இருக்குது, சும்மா ஊர் சுற்றி தெரியாமல் படிக்கணுன்ற ஆசை இருக்க பசங்க, அந்த மாதிரி ஒரு 100 பசங்களை தமிழ்நாட்டிலேருந்து உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாதா? அப்படி நடத்தலாங்க. என்னமோ கதையாக சொல்லிருக்கீங்க, மக்கள் சேவை, மகேசன் சேவை. எப்படியோ சொந்தமாக உங்களுக்காக தான் நீங்கள் சேவை பண்ணிக்கிறீங்கன்றதை வந்து நிறைய பேருக்கு புரியுது. ஆனால் அது புரியாத ஒரு சில உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய ஃபேன்ஸ்லேயே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தா இப்போ என்ன காட்டி துப்புவாங்கன்னு வைங்க, அது வேறு கதை. அண்ணனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அண்ணன் வந்தாருன்னா எதுவுமே மாற்ற முடியாது தம்பி. தமிழ்நாட்டில்னு இல்லை, எந்த உலகத்துலேயுமே இவர் ராமனை பற்றி சொல்லுவாங்க. ராமராஜ்யம் அப்படின்றது வந்ததுன்னா அப்படியே வந்து தண்ணிக்கு பதிலாக தீர்த்தம், பன்னீர், அந்த லெவலில் தண்ணியே இல்லாத ஊரில் ராமராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல்வாதிங்க இன்னி வரைக்கும் அரசியல் பண்ணி தான் இருக்காங்கன்னு வைங்க. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, யாராலையுமே எதையுமே மாற்ற முடியாது. அமெரிக்காவே எடுத்துக்கோங்க. போன தடவை ஒரு பிரசிடெண்ட் இருந்தார், ஒபாமா. அவர் வந்து கருப்பு, நான் சொல்கிறேன், நான் ரேசிஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. அமெரிக்காவே ரேசிஸ்ட் தான். யூஎஸில் வந்து அவர் வந்தவொடனே அப்படியே பிளாக்ஸுக்கு வந்து என்னமோ ரொம்ப ப்ரையாரிட்டி, பயங்கரமாக அவங்கள வந்து வளர்த்துருவார், அவங்கள வந்து ஏதோ லெவலுக்கு கொண்டு போயிடுவாருன்ற லெவலுக்கெல்லாம் பேசினாங்க. ஒன்றுமே கிடையாது. சின்ன வித்தியாசங்கள், சின்னதாக இந்த 6 வித்தியாசன்ற மாதிரி சின்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசம் 2 வித்தியாசம், அது வந்து வர வைக்கலாமே தவிர பெருசாக வந்து யாராலையும் எந்த அரசியல்வாதியாலும் மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு அரசியல்வாதி வந்து அவன் தனியாக கிடையாது. நம்ம நாட்டில் நடக்கிறது வந்து ராஜா ஆட்சி கிடையாது. நம்ம நாட்டில் நடக்கிறது வந்து டெமோக்ரஸியில் வந்து அவன் கூட வந்து நிறைய பேர் இருப்பான். அவன் கூட ஒரு 100 பேர் இருப்பான், ஒரு 200 பேர் இருப்பான். இந்த 200 பேரில் எவனாவது எங்கேயாவது ஒரு ஓட்டை இருந்தால் போதும். அதாவது செயினில் வந்து உடைக்கணுன்னா அந்த வீக்கர் ஸ்லிங் இருக்குது பாருங்கள், அந்த செயினுடைய வீக்கர் லிங்க், அந்த லிங்க்கை தான் உடைப்பாங்க. அந்த லிங்க்கை உடைச்சா போதும், மேட்ரு முடிஞ்சுது. அப்படி தான் நடந்து இருக்குது அரசியலுன்றது. எப்போவுமே எந்த காலத்துலேயுமே அப்படி தான். அதனால் இப்போ விஜய் வந்து நல்லவர், சரி அவர் நல்லவராகவே இருக்கட்டுங்க. விஜய் வந்து வந்துடுறாருங்க சிஎம்மா. அவர் கூட வருவாங்க தெரியுங்களா? எத்தனை பேர்? ஒரு 120 130 பேராவது வேணும். இந்த 130 தம்பிங்க இல்லை அண்ணனுங்க, அவன் நல்லவனா இல்லைன்னு வைங்க, அதில் ஒரு 4 பேர் நல்லவனா இல்லைன்னு வைங்க, இப்போ ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா நான் வந்து விஜய் கட்சியில் இருக்கிறவங்கலாம் மோசமானவன் சொல்ல. இப்போ திமுகவில் வந்து ஏதோ அவங்க திருடுறாங்கன்னு பலரும் சொல்கிறாங்க. ஆனால் திருடுறாங்கன்னு வைங்க, அவங்க திருடுறதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கும், ஒரு ரேஷியோ இருக்கும். எல்லாம் திருட்டு பசங்க தான் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசுகிறேன்னு வைங்க. நான் இப்போ திமுக வந்து எல்லாம் திருட்டு பசங்க அப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா அரசியல்வாதியுமே எல்லா மனுஷனுமே வந்து அவன் திருடுவான். ஆனால் திமுகக்காரன் இப்போ பதவியில் இருக்கிறதுனால அவன் திருடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு கட்சி வருதுன்னு வைங்க, அவன் வந்து இன்னும் பணமே பார்க்கல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இது உள்ளே வரான். வெளிநாட்டிலலாம் எப்படின்னா பணம் இருக்கிறவன் தான் வந்து அரசியலுக்குள்ளே வர முடியும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ஒன்றுமே இல்லாதவன் வந்து அரசியலுக்குள்ளே வந்து அவன் பணக்காரன். இப்படி பலர் இருக்காங்க, நான் ஒரு ஆளுன்னு சொல்ல, பலர் இருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பலரை வந்து நம்ம அப்படி உருவாக்கி விடணுமான்றதை மக்கள் யோசிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு இதெல்லாம் தெரியும், எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறாங்க. அண்ணான்னுவாங்க, ஆனால் வந்து ஓட்டு போடும்போது வேணான்ட்டு விட்டுருவாங்க. விஜய் வந்தாருன்னா நல்லது தான், ஆனால் அவர் நல்லவனாக இருப்பாரா? அவரால் எவ்வளோ தூரத்துக்கு அவரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து பார்க்கணும்.
என்ன பசங்கப்பா இன்றைக்கும் 2025லேயும் போய் ஒரு ஸ்டாரை வந்து நீ தொடணும் அப்படின்றதுக்காக அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசினா ஏதோ சான்ஸ் கிடச்சிடும் அது இதுன்ற அந்த ஒரு பிரமையிலேயே வந்து இன்னும் இருக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. போய் புள்ள குட்டிங்களா படிக்க வைங்கடா அப்படின்னு வாங்க தெரியுங்களா, போங்கடா போய் பழப்ப பாருங்கடா அப்படின்னு வாங்க தெரியுங்களா, அதுதாங்க எனக்கு ஞாபகம் வரும். வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ.